என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 39இல் 91 பெருக்கல் 91, 91 பெருக்கல் 96 மற்றும் 96 பெருக்கல் 96 காண்போம். பெருக்குமெண் 91 பெருக்கப்படும் 91. எனவே பெருக்குமெண் மற்றும் பெருக்கப்படும் விரிக்கப்பட்டவர்களை 9ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மறக்கப்பட்டவர்களின் பெருக்குத்தொகை கூட்ட வேண்டும். இப்போது 91 பெருக்கல் 91 காண்போம். 91 பெருக்குமெண் 91 பெருக்கப்படுமெண். பெருக்குமெண் 91 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமெண் 91 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமெண் 91 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறைக்கு 5 ரூபாய் மடக்கப்பட்டும், முதல் முறைக்கு 5 ரூபாய் விற்கப்பட்டும், இரண்டாவது முறைக்கு 5 ரூபாய் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறைக்கு 5 ரூபாய் விற்கப்பட்டும், மூன்றாவது முறைக்கு 5 ரூபாய் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறைக்கு 5 ரூபாய் விற்கப்பட்டும், நான்காவது முறைக்கு 5 ரூபாய் மடக்கப்பட்டும், நான்காவது முறைக்கு 5 ரூபாய் விற்கப்பட்டும், ஐந்தாவது முறைக்கு 5 ரூபாய் மடக்கப்பட்டும், ஐந்தாவது முறைக்கு 5 ரூபாய் விற்கப்பட்டும், ஆறாவது முறைக்கு 5 ரூபாய் மடக்கப்பட்டும், ஆறாவது முறைக்கு 5 ரூபாய் விற்கப்பட்டும், ஏழாவது முறைக்கு 5 ரூபாய் மடக்கப்பட்டும், ஏழாவது முறைக்கு 5 ரூபாய் விற்கப்பட்டும், எட்டாவது முறைக்கு 5 ரூபாய் மடக்கப்பட்டும், எட்டாவது முறைக்கு 5 ரூபாய் விற்கப்பட்டும், ஒன்பதாவது முறைக்கு 5 ரூபாய் மடக்கப்பட்டும், ஒன்பதாம் முறைக்கு 5 ரூபாய் விற்கப்பட்டும், 10ஆம் முறைக்கு 1 ரூபாய் மடக்கப்பட்டவருக்கும் 10ஆம் முறைக்கு மடக்கப்பட்டவர்கள் விற்கப்பட்டவர்களை அடுத்தவர்களும், அதாவது பெருக்குமெண் 91இல் 46 ரூபாய் விற்கப்பட்டும், 1 ரூபாய் மடக்கப்பட்டவருக்கும் விரிக்கப்பட்டவர்கள் 9ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்குமெண் 91இல் 416 விரல்கள் விரிக்கப்பட்டும், 1 ரூபாய் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படுவன் 99 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 மடக்கப்படும், 5 விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 ரூபாய் மடக்கப்படும், இரண்டாவது முறை 5 ரூபாய் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 ரூபாய் மடக்கப்படும், மூன்றாவது முறை 5 ரூபாய் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 ரூபாய் மடக்கப்படும், நான்காவது முறை 5 ரூபாய் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 ரூபாய் மடக்கப்படும், ஐந்தாவது முறை 5 ரூபாய் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 ரூபாய் மடக்கப்படும், ஆறாவது முறை 5 ரூபாய் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 ரூபாய் மடக்கப்படும், ஏழாவது முறை 5 ரூபாய் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 ரூபாய் மடக்கப்படும், எட்டாவது முறை 5 ரூபாய் விரிக்கப்பட்டும், ஒன்பதாம் முறை 5 ரூபாய் மடக்கப்படும், ஒன்பதாம் முறை 5 ரூபாய் விரிக்கப்பட்டும், 10ஆம் முறை 1 ரூபாய் மடக்கப்பட்டவர்கள் இன்னும் 8ஆவது முறை மடக்கப்பட்டவர்கள் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படுமெண் 91இல் 46 ரூபாய் விரிக்கப்பட்டும், 1 ரூபாய் மடக்கப்பட்டவருக்கும் விரிக்கப்பட்டவர்கள் 9ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 91இல் 414 விரல்கள் விரிக்கப்பட்டும், 1 ரூபாய் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 414 விரல்கள் விரிக்கப்படும், பெருக்கப்படும் எண்ணில் 414 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 828. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 8680. பெருக்கும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் 1 விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்போது 8280 ஒன்றையும் கூட்டினால் 8281. இது 91 பெருக்கல் 91 பெருக்குத் தொகை. இதேபோல் 91 பெருக்கல் 92, 91 பெருக்கல் 93, 91 பெருக்கல் 94 மற்றும் 91 பெருக்கல் 95 செய்யலாம். பெருக்கும் எண் 91 பெருக்கப்படும் எண் 96. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 9ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மறக்கப்பட்டவர்களின் பெருக்குத் தொகையை கழிக்க வேண்டும்.
இப்பொழுது 91 பெருக்கல் 96 காணுவோம். 91 பெருக்குமென் 96 பெருக்கப்படுவேன். 91 பெருக்குமென்னை இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 96 பெருக்கப்படுவேனை வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமென் 91 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்படும். முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். ஐந்தாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஐந்தாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். ஆறாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஆறாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். ஏழாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஏழாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். எட்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். எட்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். ஒன்பதாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஒன்பதாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். பத்தாவது முறை ஒரு மடக்கப்பட்டவர்களும் 10வது முறை மடக்கப்பட்டு விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துள்ளனர். அதாவது பெருக்குமென் 91 41 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு மடக்கப்பட்டவருக்கும் விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்குமென் 91 460 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு மடக்கப்பட்டவருக்கும் பெருக்கப்படும் எண் 96 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்படும். முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும். இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும். மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும். நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும். ஐந்தாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஐந்தாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும். ஆறாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஆறாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும். ஏழாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஏழாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும். எட்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். எட்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும். ஒன்பதாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஒன்பதாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும். 10வது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். 10வது முறை ஒரு விரல் விரிக்கப்பட்டு வரணும். அதாவது பெருக்கப்படுவேன் 96 46 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்கள் 9ஆல் பெருக்கப்படும். அதாவது பெருக்கப்படும் எண் 96 414 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 460 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்பட வேண்டிய 414 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 874. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரல்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 8740. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்பட வேண்டிய 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 4 4. இப்பொழுது 8740 4 கழித்தால் 8736. இது 91 பெருக்கல் 96 பெருக்குத்தொகை. இதேபோல் 91 பெருக்கல் 97 91 பெருக்கல் 98 91 பெருக்கல் 99 மற்றும் 91 பெருக்கல் 100 செய்யலாம். பெருக்குமென் 96 பெருக்கப்படும் எண் 96. எனவே பெருக்குமென் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்கவும் அதனுடன் மறக்கப்பட்டவர்களின் பெருக்குத் தொகையை கூட்ட வேண்டும். இப்போது 96 பெருக்கல் 96 காண்போம். 96 பெருக்குமென் 96 பெருக்கப்படும் எண். பெருக்குமென் 96 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் 96 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமென் 96 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்படும். முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். ஐந்தாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஐந்தாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். ஆறாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஆறாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். ஏழாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஏழாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். எட்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். எட்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும். ஒன்பதாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். ஒன்பதாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். 10வது முறை 5 விரல்கள் மடக்கப்படும். 10வது முறை ஒரு விரல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது
பெருக்கம் எண் 96ல் 41 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டிருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 46 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டிருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கம் எண் 96ல் 460 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 96 பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், ஐந்தாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், ஆறாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், ஏழாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், எட்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒன்பதாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், ஒன்பதாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், 10வது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், 10வது முறையாக 1 விரல் விரிக்கப்படும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த பெருக்கப்பட்டவன் 96 46 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டிருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்பட்டவன் 96 460 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டிருக்கும். பெருக்கும் எண்ணின் 460 விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் 460 விரல்கள் விரிக்கப்பட்டோம்னா மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 960. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 9200. பெருக்கும் எண்ணின் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 4 × 4 16. இப்போது 9200 16 கூட்டினால் 9216. இது 96 × 96 பெருக்க தொகை. போல் 96 × 97, 96 × 98, 96 × 99 மற்றும் 96 × 100 செய்யலாம். நன்றி. உங்களுக்கு இந்த காணொளி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பட்டியல் போடும். இதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். இத்தொடர் முடிவிற்கு வருகிறது. இத்தொடரை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.